ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத நான் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது களத்துக்குள்ளே முதல் முறையாக வருகிறது. அப்ப இந்த சண்டை உண்மையானதா இல்ல சண்டை போடுவது போல ஏறத்தாழ 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். செதறு தேங்காயா மாறிடுச்சு அதிமுக. அதனால எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுவதனாலாம் எம்ஜிஆரினுடைய வாக்கு வங்கி வந்துடும், அதிமுக வாக்கு வங்கி வந்துடும் என்று ஒரு கற்பனாவாகும். சிங்கம் எப்பயாவது தான் வெளியில வேட்டைக்கு வரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சினிமாவில் நடித்தார் என்பது மட்டுமே தகுதியாகி விடுமா? பாஜகவோடு கூட்டணிக்கு போனதன் மூலமாக அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் நம்மோடு இணைந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜ கம்பீரன் அவர்களுடன் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியா? இருமுனை போட்டி தான் தமிழ்நாடு அரசியலில் எப்போதுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிமுகவா திமுகவா? திமுக ஆட்சி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள். அதிமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்கிற வாய்ப்பு வருகிற போதெல்லாம் அந்த இடத்தை திமுக கைப்பற்றும். இப்போது புதிதாக சில சக்திகள் முளைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. கடந்த 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு அரசியலை செய்து வருகிறார்கள். எனவே இந்த கணக்கையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கிற போது அதிகாரத்துக்கான போட்டி திமுக அதிமுகவுக்கு. அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதா என்று அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்கிற போது கூட முயற்சி செய்யக்கூடிய கட்சி மற்ற கட்சிகள். ஆமா, இவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு துணை மாப்பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். துணை மாப்பிள்ளை. ஆமாம், துணை மாப்பிள்ளை தான். அது துணை மாப்பிள்ளைங்கிறது மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் அதே மாதிரியே ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டு கூர்தாலாம் போட்டு அல்லது சஃபாரி செட்டோ கோட்டோ போட்டு நிற்பார். ஆனால் கல்யாணம் அவரு கிடையாது. ஆட்சி அதிகாரத்திலே போய் அமரப்போவது யார்? திமுகவா அதிமுகவா? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். மூன்றாவது பெரிய சக்தியாக நான் முளைத்து வருகிறேன் என்று முதலில் வந்தது யாரு? பாமக வந்தது. 5.4% வரைக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கியை அவர்களால் உறுதி செய்ய முடிந்தது. அதற்கு பின்பு வந்த கட்சியில் பெரிய அரசியல் கட்சியாக மதிமுக தோன்றியது. மதிமுக தோன்றி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அலையை உருவாக்கினார்கள். ஆனால் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி கரைந்து கொண்டே வந்தது. அதே போல தான் மாற்று அரசியலை முன்வைக்கிறேன் என்கிற அடிப்படையில் தான் தேமுதிக வந்தது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் 2005. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து நான் தான் தமிழ்நாட்டையே புரட்ட போறேன்னு அவர் வந்தார். நான் தான் கருப்பு எம்ஜிஆர் கூட சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவரால் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் தான் வர முடிந்தது. அவர் தனியாக அதிமுக உதவி தேவைப்பட்டது. அதிமுக கூட்டணியினால் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அவரை முதல்வர் வேட்பாளர் என்று சொன்னபோது அவரை மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக்கவில்லை 2014. அதனால அது காலியாகிவிட்டார். அப்போ தமிழ்நாட்டு அரசியலிலே அதே மாதிரி தனித்து போட்டியிடுகிறேன், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நான் தான் அதிபர் என்றெல்லாம் பல பஞ்சு டயலாகுகளை சீமான் பேசி வருகிறார். ஆனால் நடைமுறையிலே அவர் எந்த கூட்டணியோடய இல்லை. அதனால் கூட்டணிக்கு போகாமலே அவர் என்ன செய்தார்னா வாக்கு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்தது. 8.22% வரைக்கும் அவருக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, கவுன்சிலர் இல்லை, நகர்மன்ற தலைவர் இல்லை, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த கட்சி அதிகார மையத்துக்கே போகவில்லை. ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது களத்துக்குள்ளே முதல் முறையாக வருகிறது. அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போதே யாருக்கு ஆதரவு என்று பேச வேண்டிய கட்டம் இருந்தது, அதை தவிர்த்து விட்டார்கள். இப்போது நேரடியாக சட்டமன்ற தேர்தலிலே தான் களம் காண்கிறார்கள் என்கிற போது தமிழ்நாட்டு அரசியலிலே திமுக இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறது. திமுகவோடு வலிமையான கூட்டணியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்கள். விசிகா இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் இருக்கிறது. அதுபோக சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய 14 கட்சிகள் இருக்கின்றது. ஆமாம், கருணாஸ் போன்றவர்கள், தனியரசு போன்றவர்கள், தமீமுன் அன்சாரி போன்றவர்கள், இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம்
தேர்தல் அரசியலை தாண்டியும் பல அமைப்புகள் வந்து அப்போ ஒரு கூட்டணி, திமுக கூட்டணி ஒரு கான்கிரீட் கூட்டணியாக இருக்கிறது, உறுதிமிக்க கூட்டணியாக இருக்கிறது, வலிமிக்க கூட்டணியாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு யார் வருகிறார்கள் என்றால் பாஜக தான் மிரட்டி பணியை வைத்து அமித்ஷாவை வைத்து மேலிட முடிவு செய்யும் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டார்களே தவிர, பாஜக என்கிற பொருந்தா கூட்டணியை தவிர பாமக எந்த பக்கம் போக போகிறது என்பது அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையில், அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையில் அது அடிதடியாகி அது ரெண்டாக கிடக்கு. தேமுதிக நாங்கள் மாநாடு போடுகிறோம் ஜனவரியில், மாநாட்டுக்கு பின்பு தான் நாங்கள் அறிவிப்போம். அந்த பாமகவில் வந்து அப்பா அணி வந்து திமுகவில் இணைய உள்ளதாகவும், மகன் அணி வந்து அதிமுக பாஜக இணைய உள்ளதாகவும். அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி என்று வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் 2024 ஆமாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு தான் கூட்டணி என்று ராமதாசும், பாஜகவோட தான் கூட்டணி என்று அன்புமணியும் 2 பேரும் 2 பெட்டி வாங்கினதா பஞ்சாயத்து வந்துருச்சு. இப்போ 2 பெட்டியை வந்து நம்ம எதுக்கு இல்லீகலாக வாங்கணும்? சட்டப்பூர்வமாகவே 2 அணியாக இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு அணியில் வந்து பொட்டியை கொடுத்துட்டு போயிடுவாங்க, தேர்தல் செலவுக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக இப்படி ஒரு நாடகம் நடக்கிறதா என்று அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் கேட்குறாங்க. அப்போ இந்த சண்டை உண்மையானதா, இல்லை சண்டை போடுவது போல ஒரு நாடகத்தை, அரசியல் நாடகத்தை தான் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் வாங்குவதற்காக சண்டையா? அதாங்க அவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் சொல்லி அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்றெல்லாம் சொன்னால் திரும்பி பார்க்க ஆளே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்களிலே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு பேசினார். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா யார்? மற்றவன்லாம் அந்நியர்னு யாரை சொல்லுவான்? வேற நாட்டுக்காரனை தானே அந்நியர்னு சொல்லுவான். சீனாக்காரனை பார்த்து அந்நியர்னு சொல்லுவான், பாகிஸ்தான்காரனை பார்த்து, பங்களாதேஷ்காரனை பார்த்து அந்நியர்னு சொன்னால் நியாயம் இருக்கிறது. எவனாவது பக்கத்து தெருவில் இருக்கிறவன் அந்நியர் இவர் வேற ஆளுன்னு சொல்லுவான்னா, ஜாதிய மனோபாவத்தில் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னதுனால பிற சாதிகள் யாரும் வன்னியர்களுக்கு வாக்களிக்க முடியாதுன்ட்டான். அதனால அவர் ஒரு நாள் வன்னியர்களே அந்த கட்சிக்கு வாக்களிக்கல. வன்னியர்களிலும் ஒரு பகுதி வந்து அவரை புறக்கணித்து விட்டார்கள். வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியுமே பாட்டாளி மக்கள் கட்சியிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதை வந்து பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்களுக்கும் அந்த வன்னியர் சமூகத்தினுடைய தலைவர்களாக வந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவிலே இருக்கிறார்கள், அதிமுகவிலே இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார்கள், பாஜக எல்லா கட்சியிலையுமே நிறைந்திருக்கிறார்கள். எனவே குறிப்பிட்ட கட்சிக்குத்தான் வன்னியருடைய வாக்கு வங்கி சொந்தம் என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்ளலாமே தவிர நடைமுறையில் வந்து வாக்குகள் வந்து சிதறத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கனாக்கா, எப்பவுமே வந்து போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பது வழக்கமான ஒன்றாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் தாவேக தலைவர் நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த 2026 தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான், அதிமுக என்ற கட்சியே இல்லாத போல பேசியிருக்காரு. அதிமுக என்கிற கட்சியே எப்படி இல்லாமல் போகும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விடும் என்று சொல்வதை போல தங்களுக்கு தாங்களே கற்பனை செய்து கொடுக்கிறார். அதிமுக என்கிற கட்சியிலே இப்போதும் 66 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எடப்பாடி அணியிலே மட்டும் 65 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அது எப்படி ஒரு கட்சி வந்து சட்டப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு, எப்படி அந்த கட்சி இல்லாமல் போகும்? அந்த கட்சிக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். வாக்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா? 20% வாக்கு வங்கி வந்து நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கிற போது அந்த கட்சி வந்து இல்லாமல் போய்விட்டது என்பது ஒரு கற்பனாவாதம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வலிமையான எதிரியோடு மோதினால்தான், சினிமாவில் எப்படி வந்து வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹீரோ அவனை அடித்து உதைக்கிறான் அப்படின்னா அது எப்படி ஹீரோயிசம் பயங்கரமாக வளரும். அது மாதிரி தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் தான் போட்டி சொல்லும்போது அரசியல் அறிந்தவர்களுக்கு என்னை உட்பட ஒரு நகைச்சுவையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா திமுக 1949 பிறக்கிறது. ஏறத்தாழ 18 ஆண்டு கால கடும் போராட்டத்திற்குள்ள ஆட்சி அமைக்கிறாங்க. ஆமாம், 67 ஆட்சி அமைக்கிறார். அதே மாதிரி நீங்கள் வந்து அதிமுக என்கிற கட்சிக்கு எம்ஜிஆர் எடுப்பிலேயே திடீர்னு ஒரு நாள் ஓவர் நைட்ல எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம். அவர் 1952 அதிமுகவிலே தன்னை இணைத்து கொண்டு 72 வரைக்கும் ஏறத்தாழ 20 வருட காலம் திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராக, கட்சி பொருளாளராக, அந்த கட்சிக்காக அவர் 20 ஆண்டு காலம் தன்னுடைய திரைப்படங்களிலெல்லாம் வந்து பல பாடல்களின் வழியாக திராவிட நாட்டை பற்றிய பாடல்கள் எல்லாம் வந்து பல பாடல்களை வந்து தன்னுடைய கட்சி பிரச்சாரத்திற்கு திரைப்படம் என்கிற ஊடகத்தையே பயன்படுத்தி கொண்டார்.
ஒரு காதலியை பார்த்து காதலன் பாடுகிற காட்சியில் கூட கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவள் முகமோ ரோஜாப்பு என்று சொல்லுகிற போது கருப்பு சிவப்பு என்கிற வண்ணம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக காதல் பாட்டிலே கூட கட்சியை நேசித்திருக்கக்கூடியவர் எம்ஜிஆர். அப்படி கட்சி வளர்த்தவர். 72 கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலம் வந்து தனி கட்சியின் தலைவராக இருந்து ஒட்டுமொத்த அரசியல் அனுபவம் என்று பிரித்து பார்த்தால் ஏறத்தாழ 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறாரு. விஜய்க்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியிலே பயணித்த அனுபவம் இருக்கிறதா? எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும், எப்படி வந்து பூத்து வச்சுட்டு போடணும், எப்படி வந்து பிரச்சார வியூகத்தை அமைக்க வேண்டும், என்னென்ன சமூகங்கள் இருக்கிறது, என்னென்ன ஒரு சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நாட்டில் எதையெல்லாம் வந்து நம்ம பேசினால் மக்களுக்கு பிடிக்கும், எதை பேசினால் பிடிக்காது என்பதற்கெல்லாம் மக்களோடு பழகுகிற அனுபவமாவது இருக்கா? நான் என்ன கேட்குறேன், சாமானியர்களோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெறவே இல்லை. அவர் ஏறத்தாழ 90களினுடைய தொடக்கத்திலேயே சினிமாவில் கதாநாயகன் ஆகிட்டார். நாளைய தீர்ப்பு என்ற ஒரு திரைப்படம் 92, அப்பயே வந்து ஏறத்தாழ வந்து ஒரு கதாநாயகனாக ஆகிட்டார். வெற்றிப்பட கதாநாயகனாகத்தான் அவர் உடனே வர முடியலை. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 10 ஆண்டு கால போராட்டம். அவருக்கு இந்த பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, அப்போது ஒரு லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. இது போன்ற படங்களின் மூலமாக வெளிச்சம் பெற்று ஒரு 10 ஆண்டு காலத்தில் கதாநாயகனாகி அவர் சினிமாவுக்குள்ளேயே 30 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டார். இந்த மாதிரி அரசியலும் விஜய் ஜெயிக்கலாம் இல்லையா? இருங்க, 30 வருடம் போராடி தான் ஒரு முக்கியமான ஸ்டார் அந்தஸ்தை சினிமாவில் பெற முடியும்னா, அரசியலில் மட்டும் எடுத்தவொடனே மொதல் ஜம்ப்லேயே நான் வந்துடுவேன், ஃபர்ஸ்ட் கியர்லேயே நான் வந்து வண்டியை வந்து நான் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிடுவேன்னு சொல்கிறது இருக்குல்ல. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் கியர் போடுறீங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னாக்கா, 2026 தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் தாவேகாவும் தான். திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் தாவேக எதிர்கட்சியாக இருக்கும். அந்த கருத்து தான் ஒரு மனத்தில் வச்சு சொல்லியிருக்கலாம். அப்படிதான் தோணுது. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு நிகராக கட்சி கட்டமைப்பு வேணும், தொகுதி பொறுப்பாளர்கள் வேணும், மாவட்ட செயலாளர்கள் வேணும், ஒன்றிய செயலாளர்கள் வேணும், நகர செயலாளர்கள், கிளை செயலாளர்கள். அந்த செயலாளர்களாக இருக்கிறவன் மக்களோடு நல்லுறவு மிக்கவனாக இருக்கணும், மக்களிடத்தில் அறிமுகமானவனாக இருக்கணும். கட்சியில் வந்து இவனை நம்பி ஓட்டு போட்டால் நமக்கு வந்து ஏதாவது செய்வானாங்கிற நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் என்ன நினைக்கிறான்லாம், பல ஊர்களில் தமிழ்நாட்டில் ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போடுறது, ஓட்டை வேஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறான். நான் ஓட்டு போட்டால் அந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியாக வரணும், அல்லது அந்த கட்சிக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன் என்பதற்காக ஓட்டு போடுறேன். 2 தான் அடிப்படை. அப்போ ஜெயிக்காத கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு, ரசிகர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? என்னுடைய கேள்வி அவ்வளோதான். ரசிகர்கள் வந்து வாக்காளராக மாறினால் அந்த கட்சி வெற்றி பெறும். மதுரையிலே நடந்த மாநாட்டிலே ஒரு 5 லட்சம் பேர் கூடினார்கள். ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க, கூடுதலாக கூடுனாங்க. ஆனால் சேர் போட்டது 1 லட்சம் சேர் தான். அதை 10,000 சேரை இவங்க உடைச்சிட்டாங்க. ரசிகர்கள்லாம் உடைச்சிட்டாங்க. தொண்டர்களாக மாறவில்லை என்பதற்கு அந்த உடைந்து கிடக்கிற 10,000 சேர் சாட்சி சொல்லுது. இவன் இன்னும் கட்சிக்காரன் ஆகவில்லை. இன்னும் வந்து அந்த ரேம்ப் வாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆர்வத்திலே குதித்து போனவர்களை எல்லாம் அந்த குண்டர்கள் என்று சொல்லக்கூடிய பவுன்சர்களாக இருக்கக்கூடியவன் தூக்கி வந்து குப்பை தொட்டியில் வீசுறது மாதிரி ஆளுகளை வீசுகிறான். அப்போ ஜனநாயக பண்பு இருந்தால் தலைவர் வருகிற போது கையை செய்யலாம், கையெடுத்து கும்பிடலாம், ரசிக்கலாம், சிரிக்கலாம், அது வேற. இவனும் அத்துமீறி போய் உள்ளே போய் குதிக்கிறான். அவர்கள் அதை விட மோசமாக அத்துமீறி என்ன செய்கிறான், தூக்கிக்கிட்டு எரிகிறான், குப்பை வந்து வீசி எரிகிறான், குப்பை தொட்டியில் வீசுகிற மாதிரி. அப்போ இரண்டுமே ஜனநாயகத்திற்கு இவர்கள் இன்னும் வந்து தகுதி உடையவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்கிற கருத்து அதில் இருக்கிறது. அதனால் திமுகவை எதிர்கொள்வதற்கு அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் தாவேகாவில் இருக்கிறார்களா? ஒரு திமுக மாவட்ட செயலாளரை, ஒரு ஒன்றிய செயலாளரை எதிர்கொள்வதற்கு, ஏன் ஒரு கிளை செயலாளரை எதிர்கொள்வதற்கு தாவேகாவினுடைய கிளை செயலாளருக்கோ ஒன்றிய செயலாளருக்கோ பயிற்சி இருக்கிறதா? மக்கள்கிட்ட அறிமுகம் இருக்கிறதா? நம்பகத்தன்மை இருக்கிறதா? பல கேள்வி இருக்கிறது. பல கேள்வி இருக்கின்றது. 7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. அவங்களுக்கு ஆட்சி அனுபவம் இருக்கும், கட்சியை வளர்த்த அனுபவம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து அதிமுக வந்து பலவீனம் அடைந்து விட்டது, அதிமுக என்ற கட்சியே இல்லை, போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்ற கருத்தை வந்து மாநாட்டில் பகிரங்கமாக விஜய் அறிவித்த அறிவிப்பு தான். அதிமுக உண்மையை சொல்ல போனால் திமுகவை விடவும் வாக்கு வலிமை கூடுதலாக இருக்கு, கூடுதல் தான், உண்மையான கூடுதல். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் அணியாக பிரிந்து, டிடிவி தினகரனாக பிரிந்து, சசிகலா தனியாக இருந்து ஏறத்தாழ ஒரு 4 அணிகளாக மாறிவிட்டார்கள். கூட்டணியும் பலமாக அமையல. அப்போ
இவர்கள் வந்து அதிமுக 4 அணியாக இருக்குது. அதில் வலிமை மிக்க அணி அல்லது கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்களையோ பொதுக்குழு உறுப்பினர்களையோ பெற்றிருக்கக்கூடிய அணியாக எடப்பாடி அணி இருக்கிறது. அவ்வளோதான். இப்போ செதறு தேங்காயா மாறிடுச்சு அதிமுக, அதனால அது பெரிய கட்சி இல்லைன்னு நான் அதெல்லாம் ஒரு பொருட்டா கருதலைன்னு அப்படி சொல்ல நினைக்கிறாரா? இல்லை நான் தான் எம்ஜிஆர், அவர் எம்ஜிஆர் தானே புகழ்ந்து பேசுறாரு மேடையில கூட. இல்லை நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினால் இவர் எம்ஜிஆர் ஆகி விடுவாரா? எம்ஜிஆர் வாக்குகள் வாங்குவதற்காக பேசலாம். எம்ஜிஆரினுடைய வாக்கு வங்கி என்பது எந்த காலத்துக்காக? 1987 எம்ஜிஆர் இறந்துட்டார். எம்ஜிஆரை ரசித்தவர்கள் என்பவர்கள்லாம் 1970களின் காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். அதிமுகவினுடைய தொடர்ச்சி என்பதை பின்னால் ஜெயலலிதா தலைமை ஏற்று இரட்டை இலக்கு என்று ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறான், தொண்டர்கள் இருக்கிறான். அதனால் எம்ஜிஆரை பற்றி பேசுவதனாலெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னா, ஸ்டாலின் கூட தான் ஒரு விழாவில் போய் எம்ஜிஆர் வந்து எனக்கு வந்து சித்தப்பா, என் மீது ரொம்ப அன்பு செலுத்தினார் என்று எம்ஜிஆரினுடைய 100ஆண்டு விழாவிலே சத்யா ஸ்டூடியோவில் நடந்த ஒரு விழாவில் போய் ஏறத்தாழ பேசினார். அப்போ உடனே ஏடிஎம்கே வாக்கு பூரா வந்து ஸ்டாலினுக்கு வந்துடும் அர்த்தமா? இப்படி இல்லை. ஸ்டாலின் சாரே வந்து எம்ஜிஆர் ரசிகர். ஆமாங்க, அந்த காலத்தில் அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அவர் அந்த காலத்தால் அவர் 20 வயசில் படம் பார்க்கும்போது எம்ஜிஆர் தானே சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு. அவர் வயசுக்கு அவர் தானே ஹீரோவாக இருக்க முடியும். அவர் காலத்தில் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆர் தானே பெரிய ஹீரோவாக இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டம் இருக்குல்ல. இப்போ 50 வயதுக்காரனுக்கு வந்து கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்தையும் பார்த்து வளர்ந்துருப்பான். ஒரு 30 வயதுக்காரன் அஜித் விஜயை பார்த்துருப்பான். அதுக்கு கீழே இருக்கிறவன் சிம்பு தனுஷை பார்த்துருப்பான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கதாநாயகர்கள் வந்து புகழின் உச்சியில் இருப்பாங்க. அதனால் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுவதனாலெல்லாம் எம்ஜிஆரினுடைய வாக்கு வங்கி வந்துடும், அதிமுக வாக்கு வங்கி வந்துடும் என்பது ஒரு கற்பனாவாதம். அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காவா இல்லையா? அதாவது இந்த தேர்தலுக்கு பின்பு தான் வாக்கு சதவீதத்தை வைத்து தான் முடிவு செய்ய முடியுமே தவிர கனவு காண்கிறார்கள். அவர் சொன்ன கருத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? விஜய் சொன்ன கருத்தை. அதுங்க, விஜய்க்கு பின்னால் ஒரு கூட்டம் திரளுகிறது, இளைஞர் படை இருக்கிறது. இப்போ மழை பெய்யுது, மழை கொட்டுன்னு கொட்டுது. அதை அணைக்கட்டிலே தேக்கி வைத்து விவசாய நிலத்துக்கு பாய்ச்சி அதை வச்சு வேளாண்மை செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள் என்பது வேறு. மழை பெஞ்சு எல்லாமே கடலில் கலந்துருச்சுன்னு வச்சுங்க, அது விவசாய நிலத்துக்கு போகலைன்னு வச்சுங்க, பயன் இருக்கா? பயன் இல்லை. இல்லை. அப்போ மழையை வந்து தேக்கி வைக்கக்கூடிய அணைக்கட்டுகளைப் போல, நீர் தேக்கங்களைப் போல, கண்மாயைப் போல, ஏரியைப் போல அமைப்பு கட்டுமானம் வேணும். விஜய்க்கு திரளுகிற கூட்டத்தை அமைப்பாக மாற்றுவதற்கு ஒரு அரசியல் பயிற்சி வேணும். அரசியல் பயிற்சியே இல்லாமல் வெறும் ரசிகர்களை வைத்து கொண்டு எப்படி இவங்க களத்தை போய் சந்திப்பாங்கன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, சிங்கம் எப்பயாவது தான் வெளியில் வேட்டைக்கு வரும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அடிக்கடி அரசியலில் நேரடி களத்துக்கு வரமாட்டேன், மாதம் ஒரு வாட்டி சீன் போடுறதுக்கு தான் வருவேன் அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்கிறார். ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் அன்றாடம் வந்து தினசரி அறிக்கையில் விட வேண்டும், தினசரி மக்களை சந்திக்க வேண்டும், தினசரி நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிற போது இவர் பனையூர் பங்களாவிலே பத்திரமாக இருந்து கொண்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோமிலே இருந்து கொண்டு, களப்பணிக்கு வராமல், யாரை பற்றியுமே கருத்து சொல்வதற்கு தயக்கத்தோடு இருந்து கொண்டு அரசியலில் நான் வந்து முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்கிறார். இல்லை, திமுகவை எதிர்த்து அடிக்கடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, கருத்து தெரிவிக்கிறார். அவர் மற்ற கட்சிகளை தான் விமர்சனம் செய்யல. என்னன்னா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, திமுக இவர் மட்டும் அது இருக்கிறாரு, எல்லாமே எதிர்க்கிறாங்க. அதிமுக எதிர்க்கிறது, பாஜக எதிர்க்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி எதிர்க்கிறாரு, நாம் தமிழர் கட்சிக்கு முழு நேர வேலையே அதுதான். திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை விஷயத்திற்காக ஒருவர் வெற்றி பெற முடியுமா? இது எம்ஜிஆர் காலத்தில் வேணால் அது வெற்றி பெறலாம். திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு எப்படி வெற்றி பெறுவார்? விஜய் மீது என்ன நம்பகத்தன்மை இருக்கிறது? இவர் தான் தலைவராக இருக்கிறார், இவர் இந்த கட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு சுபிட்சம் வந்துவிடும், நல்லது நடந்துவிடும், மிகப்பெரிய சிறந்த ஆட்சி அவர் தந்து விடுவார் என்று சொல்வதற்கு, உத்தரவாதப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு அவரிடத்தில் என்ன தனித்த ஆற்றல் இருக்கிறது? சினிமாவில் நடித்தார் என்பது மட்டுமே தகுதியாகி விடுமா? மக்கள் பணியிலே அவர் யார்? ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர் மக்கள் பணி சரியா ஆட்டாரா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம்ல. எங்க ஒரு கார் டிரைவர் வேலை கேட்குறாருன்னா, ஏற்கனவே டிரைவிங் தெரிஞ்சால காரில் வச்சுக்கிறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு வண்டி ஓட்டத்துக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பென்ஸ் காரை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு பயிற்சி பெற்றவர்களை தானே தருவான். 50 ஆண்டு காலம் அரசியலிலே எமர்ஜென்சி காலத்திலே இருந்து தொடர்ச்சியாக கலைஞரிடத்திலே பயிற்சி பெற்று அரசியலிலே பல போகாத ஊர்கள் இல்லை, செல்லாத பாதைகள் இல்லை என்று தொடர்ந்து பயணிக்கிற ஸ்டாலின்,
அதே போல் ஒரு அதற்கு நிகராக 52 ஆண்டு காலம் ஒரு கடைநிலை ஊழியர்களை இருந்து கிளை செயலாளர்களை தொடங்கி முதலமைச்சர் வரைக்கும் பொதுச் செயலாளர் வரைக்கும் பயணித்த எடப்பாடி பழனிசாமி என்று நீண்ட பயணம் கொண்டவர்களை மக்கள் நம்புவார்களா? திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகிறேன், நான் சினிமாவில் நல்லா நடிப்பேன், நல்லா டான்ஸ்லாம் ஆடுவேன், நானே பாட்டு பாடுவேன், பொழுது பாடி கொண்டிருப்பது உங்கள் விஜய்னு கூட நான் டைட்டில் போட்டிருக்கேன், என்னை முதலமைச்சர் ஆக்குன்னா எப்படி ஆக்குவாங்க? சரி, விஜய்க்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு வேளை வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்க பெற்றால் ஆட்சி கைப்பற்றக்கூடிய எதிர்காலம் விஜய்க்கு இருக்கின்றதா? இல்லைங்க, ஆனானப்பட்ட எம்ஜிஆருக்கே 5 வருடமாக இருக்கிறது கட்சி ஆரம்பித்து என்றால் ஆமாம், இவர் எப்படி முதல் தேர்தலிலே முன்னுக்கு வர முடியும்? அதான் அவர் வந்து போட்டியை சொல்லிட்டார்ல, திமுக தாவேக்காவே திமுக ஆளுங்கட்சியாக வந்துடும், தாவேக்கா வந்து எதிர்கட்சியாக வரும், மற்ற கட்சிகள் ஜெயிக்காதுன்ற மனநிலையில் தான் அவர் சொல்லி இருக்கிறார். தெருவா கத்துறாரு சீமானு, அவரால் எம்எல்ஏ ஆக முடியல. எத்தனையோ அரசியல் கட்சிகளால் வெற்றி பெற முடியல. எப்படி வெற்றி பெற முடியும் நான் கேட்குறேன். அதிமுக பாஜக வந்து ஒரு பொருந்தா கூட்டணி சொல்லிட்டாரு. அதாவது பாஜக பின்னாடி அதிமுக சென்றுள்ளதால் அந்த வாக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு 2 வலிமை இருக்க வேண்டும். ஒன்று கருத்தியல் வலிமை, அவர்கள் பேசுகிற கொள்கையை வந்து ஆழமாக ஆணித்தரமாக தங்கள் கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய அரசியல் பண்பு இருந்தால், தலைமை பண்பு இருந்தால் அந்த தலைமை மக்களின் கவனத்தை பெறும். களப்பணி ஆற்றக்கூடியவர்களாக என்னன்னாலும் சரி, மக்கள் பிரச்சனையா முதல் ஆளாக அவர் வருவார். சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜா தெரியுமா? சிங்கத்தை காட்டுக்குள்ளே ஒரு பேரிடர் வந்தால் புலி பதுங்கித்தான் பாயும், யானை கொஞ்சம் மெதுவாகத்தான் நகர்ந்து வரும். சிங்கம் மட்டும்தான் எந்த சத்தம் கேட்டாலும் எந்த பேரிடரை அறிந்தாலும் விளைவுகளை பற்றி அச்சப்படாமல் சீறி பாய்ந்து வெளியே வரும் என்று காட்டுக்கு ஏன் சிங்கம் ராஜா என்கிற கதையிலே சொல்லுவாங்க. நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல் ஆளாக நீங்கள் களப்பணி ஆற்றுவதற்கு, போராட்ட களத்திற்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு, பேரணிகளுக்கு, ஊர் ஊராக செல்லுகிற பயணங்களுக்கு, சாமானிய மக்களோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிற இடத்தை நோக்கி நகர்ந்தால்தான் விஜய்க்கு குறைந்தபட்ச அங்கீகாரமாக சில சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பெற முடியும். 2026. ஆமாம், 2026 ஒரு பருப்பு வேகாதுங்க. நீங்கள் கட்சி வந்து தொடங்கி வெறும் 1.5 ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலத்துக்குள்ளே தான் இருக்குது. 2 ஆண்டு காலத்துக்குள்ள ஃபேஷன் ஷோ நடத்துறது மாதிரி, ரேம்ப் வாக்கு நடத்துறது மாதிரி அவர் எப்படியே ஒரு பம்மாத்து வேலை காட்டுறாரு. மக்களை சந்திக்க வேண்டும், கவின் ஆணவ படுகொலை நடக்குதுன்னா அந்த வீட்டுக்கு உடனடியாக அவர் செல்ல வேண்டும். ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னாலும் முதல் ஆளாக போய் சந்திக்கக்கூடிய இடத்தில் விஜய் இருந்தால் மக்கள் ஆதரவு பெருகுமே தவிர, எக்ஸ் தளத்திலே அறிக்கை விட்டு விட்டேன், ஆன்லைன்லேயே உறுப்பினர் சேர்த்து விட்டேன், ஆதவ அர்ஜுனா வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் வந்து புஷி ஆனந்த் கத்திட்டு இருக்காருன்னா இவர்களையெல்லாம் பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டும், ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், செயல் வீரர்களாக இருக்க வேண்டும், மாவட்ட செயலாளர்கள் மக்களோடு உறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கட்சி கட்டமைப்பு இருந்து, கருத்தியல் வலிமை இருந்து, களப்பணி ஆற்றினால்தான் வர முடியும். சும்மா நான் சினிமா நடிகர், நான் வந்து நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம், நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணேன்னா அது பேரணி, நான் பெரிய ஆளுன்னு மண்டைக்குள்ள வந்து ஒரு ஒளிவட்டத்தை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்க. நீங்கள் உங்களை நினைத்து கொண்டே இருந்து பனையூர் பங்களாவினுடைய சாத்தப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் யாரையுமே சந்திக்க மாட்டேன் என்று சொல்லுகிற விஜய்னால ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக 2026 அதான் 2026 சொல்றீங்க. ஏங்க இன்றைய நிலவரத்துக்கு தான் நான் சொல்ல முடியும். நான் இன்னும் 15 வருஷம் கழிச்சு அவர் என்ன வரணும் சொல்ல முடியும். நீங்க சொல்றக்கூடிய இந்த டேட்டா 2026 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. ஆகவே முடியாது. நான் சவால் விடுகிறேன். மக்கள் நீதி சவாலமாக இதை ஏற்கிறேன். மக்கள் நீதி மையம் கட்சி மாதிரி தான் அந்த தேர்தல். அதேதான் மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசன் என்ன செய்தார்னா, இதே மாதிரி எலைட் அரசியலை, சொகுசு அரசியலை, மேட்டுக்குடி அரசியலை நடத்திய காரணத்தினால மக்களோடு உரையாடுகிற சாதாரண மக்களுக்கான கட்சி என்பதை நம்பிக்கைக்குரிய கட்சியாக மாற்றுவதற்கு வேலை திட்டம் செய்யாத காரணத்தினாலே தான் கமலஹாசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாமல் வானதி சீனிவாசனிடம் 1769 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். அதே நிலைமைதான் இவருக்கும் வரும். மக்களோடு உரையாடாத ஒருவன் ஒரு நாளும் மக்களின் தலைவன் ஆக முடியாது. சரி சார், அதிமுக பாஜக கூட்டணி 2026 ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? ஏன்னா அவங்களுடைய ரேஸ் வந்து ஆட்சி கைப்பற்றி ஆக வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கொள்கை. அதிமுகவுக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்கின்றது, எப்போதும் இருக்கின்றது. ஆனால்
எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த இடத்திலே அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த ஆளுமை பண்பு இல்லை, தலைமை பண்பு இல்லை. தலைமை பண்பு இல்லாத காரணத்தினால தான் தன்னிடமிருந்து பிரிந்து சென்றவர்களை, விலக்கி வைக்கப்பட்டவர்களை, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கட்சியின் நலன் கருதி பல பேர் பேசுகிற போது கூட காது கொடுத்து கேட்காமல் நான் ஒருவன்தான் தலைவன், ஒற்றை தலைமை என்று சொல்லிக்கொண்டு தன்னந்தனியாக அவராக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாரே தவிர கட்சி வலிமை பெற வேண்டும், மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவாக மாற்றுவதற்கு ஒரு முயற்சியே செய்யலை. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்து வருகிற பாஜகவோடு கூட்டணிக்கு போனதன் மூலமாக அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டது. என்றைக்கு பாஜக கூட்டணிக்கு அதிமுக போனதோ அந்த வினாடியே திமுக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதியாகிவிட்டது. ஆனால் திமுக இதுவரையில் 1977 பிறகு தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. அது உங்களுக்கு தெரியல சார்? அந்த வரலாற்றை முறியடிக்கக்கூடிய வல்லமை ஸ்டாலினிடம் இருக்கிறது. இந்த முறை வெற்றி பெறுவார். அதிமுகவும் தேர்தல் அரசியலில் 1977 முதல் தொடர்ந்து 2 முறை தோல்வியை தழுவிய வரலாறு அதிமுகவுக்கு இல்லை. ஏற்கனவே இப்படித்தாங்க சொன்னாங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு ஜாதகத்திலேயே கட்டம் கிடையாதுன்னு சொன்னவன் பூரா தெருவில் திரியிறான். சட்டமன்ற ஜாதகம் வேற, நான் மக்கள் இதுவும் ராசி பலன் தானே நீங்க சொல்றது. மக்கள் விரும்பினால் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுவார். இது ஒரு மூட நம்பிக்கை தானே. மக்கள் தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கவில்லை என்பதுதான். இது மூட நம்பிக்கை இல்ல. அதே போல மக்கள் தொடர்ந்து அதிமுகவை ஆதரிக்காமல் விட்டதில்லை என்பதுதான். இது மூட நம்பிக்கை இல்ல. அதாவது 2 முறை திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்பது தவறு. 67 அண்ணா வெற்றி பெறார். நான் 77 தான் சொல்றேன். இருங்க, 67 திமுக வெற்றி பெறுது. ஆமா, 67 ஜெயிக்கிறாங்க. எம்ஜிஆர் என்ற ஒரு எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய பிறகுதான் திமுகவால் 2 முறை வெற்றி பெற முடியல. அதுக்கு முன்பாக 67 71 ஜெயிக்கிறாங்கல்ல. ஆமா, அந்த வரலாற்றை திருப்பி நிகழ்த்தி காட்டக்கூடிய வலிமை ஸ்டாலினிடம் இருக்கின்றது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வலிமையா இல்ல. ஒண்ணு, அதிமுக கூட்டணிக்கு வலிமையான தலைவர் இல்ல. அதானே பாஜக தமிழ்நாட்டின் நலன்களுக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி கொடுத்துட்டோம், நாங்கள் வெள்ள பேரிடர் நிதியை கொடுத்துட்டோம், தேசிய கல்விக் கொள்கைக்கு தேவையான நிதியை கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க மாட்டோம், நீட் தேர்வுக்கு விதிவிலக்கை தருவோம் என்றெல்லாம் தமிழ்நாட்டின் நலன்களுக்காக ஏதாவது செய்திருந்தால் பாஜகவிற்கு வாக்கு போடுவார்கள் தமிழர்கள். செய்யாமல் 2014 ஆண்டு முதல் பாஜக அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் இடத்தில் இருப்பது திமுக. கண்ணை மூடி கொண்டு எதிர்க்கிறாங்க. தவறான கருத்து. அவர்கள் கண்ணை மூடி கொண்டு எதிர்க்கல. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை எங்கள் மீது திணிக்காதீர்கள். உதாரணத்துக்கு நீ ஹிந்தி படிக்கணும்னு கட்டாயப்படுத்தாத, நீட்டை கட்டாயப்படுத்த. இந்தி என்பது ஆரம்ப அண்ணா காலத்திலிருந்தே எதிர்க்கக்கூடிய மாட்டோம். அது திமுகவுடைய கொள்கை மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் இந்திய எதிர்ப்பு இருக்கிறது. அவர்கள் நடைமுறையில் அதை உரத்து பேசுவதற்கு அச்சப்படுகிறார்களே தவிர தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிரான திட்டங்களை பாஜக கொடுத்தால் அதை எதிர்க்கிறார்களே தவிர கண்ணை மூடிக்கொண்டுலாம் எதிர்க்க மாட்டாங்க. சார், இப்போ நாடாளுமன்றத்தில் பிரதமர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு 1 மாதத்துக்கு மேலே சிறையில் இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் எதிர்ப்பு தான். எல்லா சட்டத்துக்கும் கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டிய மசோதா. ஏன்னா குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையிலே எதிர்கட்சிக்காரன் மீது வழக்கு போட்டு, பொய் வழக்கை போட்டு சிறையிலே கொண்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவாலை வைப்பது போல, செந்தில் பாலாஜியை வைப்பது போல விசாரணை நிலைமையிலேயே 31 நாள்ல பதவியை பறிப்பது என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு சமமானது. எதிர்கட்சிக்காரன் மீது பாய்கிற வேட்டை நாய்களாகத்தான் விசாரணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையும் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர ஆளுங்கட்சிக்காரர்கள் ஒருவர் மீது கூட ஒரு வழக்கு கூட இல்லை. தமிழ்நாட்டில் அதிமுக அமைச்சர்கள் மேல எத்தனையோ வழக்குகள் இருக்கிறது. ஒருவன் மீது கூட அமலாக்கத்துறையினுடைய விசாரணையிலே ஒருவன் கூட கைது செய்யப்படவில்லை. எனவே எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக பதவி பறிப்பு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அவர்களை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது, எதிர்கட்சிகளை ஒழித்து கட்டுவது என்கிற வேலையில தான் பதவி பறிப்பு சட்டம் இருக்கிறதே தவிர அவர்கள் பாசாங்குக்காக சொல்லி காட்டுகிறார்கள். யாரை வேண்டுமானாலும் பிரதமரையே நாங்கள் பதவி நீக்கி, நீ பிரதமர் மேல கைது செஞ்சுவியா? பிரதமர் என்ன படிச்சிருக்கிறான்னு சர்டிபிகேட் கேட்டா கோர்ட்ல அவதாரம் போடுறானா இல்லையா? எதுக்கு அவதாரம் போடுற? இந்த நாட்டினுடைய குடிமகன் நீ பிரதமராக படிக்காதவனா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. படித்ததாக பொய் சொல்லி ஏமாற்றுகிறாயே.